இதயத்தில் பூத்த காதலே அத்தியாயம் 6. நானா? நான் எதற்கு வெளியே போகணும்? நானும் இங்கேதானே மாற்றினேன். அப்போ உன்னை வெளியே போகச் சொன்னனா என்ன? என்று சத்தமாக கேட்க, இல்லை என்பது போல் காவ்யா தலையாட்டுவதை பார்க்க விக்ரமிற்கு கொஞ்சம் பரிதாபமாகத்தான் இருந்தது. ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷம், நான் சீக்கிரம் மாற்றிடுவேன் என்று காவ்யா கெஞ்சிய போதும், ஏன் காவ்யா, என்னிடம் என்ன வெட்கம் உனக்கு? என்று மேலும் அவளை சிவக்க வைத்தான் விக்ரம். நீ இல்லாமல் நான் மட்டும் கீழே இறங்கி போனால் அவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க? சரி, வேணும்னா நீ ட்ரெஸ் மாத்திர வர நான் கண்களை மூடிக்கிறேன், சரியா? என்று புருவங்களை உயர்த்தி குறும்புடன் வினவினான். அந்திவானமாய் சிவந்திருந்த அவளது முகத்தையும் அவளது பரிதவிப்பையும் உணர்ந்தவன், சரி போ, நான் கீழே போய் ஏதாவது சொல்லி சமாளித்து பிரியாவை அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துவிடு என்றவன் 2 அறையை அடைந்தான். 5 நிமிடங்களிலேயே கிளம்பி அப்சரஸாக இறங்கி வந்த காவ்யாவை கண்கொட்டாமல் பார்த்தான் விக்ரம். அந்த நொடியே அவளை கட்டி அணைக்க துடித்த அவனது மனதை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான். பொருத்தமான அந்த ஜோடியை பல கோணங்களில் பல நிலைகளில் படம் பிடித்தார் அந்த கலைஞர். விக்ரமின் தோளில் காவ்யா சாய்ந்து நிற்பது போல, விக்ரம் கை நீட்டும் திசையில் இருவரும் பார்ப்பது போல, இது போன்ற சில நெருக்கமான பல அழகான புகைப்படங்கள். ஒவ்வொரு நொடியும் இருவரின் இதயமும் வேகமாக துடித்தது. ஒருவரது அருகாமை மற்றவருக்குள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. காதலாகி கசிந்து என்பது போல விக்ரமின் மனதில் காவ்யாவின் மீதான காதல் கட்டுக்கடங்காமல் வளர்ந்தது. போட்டோ ஷூட் முடிந்து அவர்கள் சென்று கொஞ்ச நேரம் இருவரும் மௌனமாகவே இருந்தனர். இரவு உணவை இருவரும் மறுக்க 2 கப் பாலுடன் காவ்யா அறைக்கு சென்றாள். அவளது பின்னாலேயே சென்ற விக்ரம் அறையை அடைந்ததுதான் தாமதம் என்பது போல அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஒவ்வொரு கணமும் அவனது இறுக்கம் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. மூச்சு விடவும் சிரமப்பட்ட காவ்யா விடுபட வழியின்றி அவன் கரங்களுக்குள் சிறைப்பட்டு கண்ணீர் வடித்தாள். காவ்யாவின் மீதான காதலால் அவளை அணைத்திருந்த விக்ரமின் மார்பில் பட்ட கதகதப்பான ஈரம் அவனை நினைவுக்கு கொண்டு வந்தது. அவனது அணைப்பை தளர்த்தியவன் அவளை தன்னிடமிருந்து மெல்ல விடுவித்தான். காவ்யாவிடமிருந்து மெல்லிய விசும்பல் ஒலி கேட்டது. அதனை கேட்டதும் விக்ரமிற்கு கோபம் தலைக்கேறியது. அவளது கைகளை அழுந்த பற்றி தன் மார்பிலிருந்து விலக்கி நிறுத்தியவனை நிமிர்ந்து பார்த்தாள் காவ்யா. விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஈடியட், என்ன குறை உனக்கு இங்கே? உன்னை தங்கமாத்தானே தாங்குகிறேன், அப்புறம் என்ன என்னிடம் குறை கண்டாய்? எதற்காக இந்த கண்ணீர்? என்று அவன் குரல் உயர காவ்யாவின் கண்களில் இருந்து அருவியாக கொட்டியது. நீ ஏன் அழுகிறாய்? தராதரம் தெரியாமல் ஒரு பட்டிக்காட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்ட நான் தான் அழ வேண்டும்? போ இங்கிருந்து, போ என்று வெறி பிடித்தவன் போல் கத்தினான் விக்ரம். சிகரெட் கேஸிலிருந்து சிகரெட்டை எடுத்த விக்ரம் அதனை புகைத்தவாறே கட்டிலில் அமர்ந்தான். பொதுவாக விக்ரம் எப்போதும் புகைப்பிடிப்பது இல்லை. டென்ஷனான சமயங்களில் மட்டும் புகைப்பிடிப்பது வழக்கம். அப்பொழுதும் வீட்டிலோ வீட்டினர் முன்னிலையிலோ புகைப்பது இல்லை. ஆனால் இன்று அவர்களது அறையிலேயே கட்டிலில் அமர்ந்தபடி புகைத்தான். அறையினுள் சுழன்ற புகையால் காவ்யா இருமிய போதும் அவன் விடவில்லை. வரிசையாக 2, 3 சிகரெட்டுகளை புகைத்தான். அந்த 5 நிமிடங்களில் என்ன சிந்தித்தானோ? கையிலிருந்த சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் நசுக்கிவிட்டு காவ்யாவை அழைத்தான். கல்யாணமாகி உன்னை தேனிலவுக்கு எங்கேயும் அழைத்து போகலைன்னு அம்மா வருத்தப்பட்டாங்க. நாளைக்கு காலை 7 மணிக்கு நாம கிளம்புறோம். தேவையானவற்றை எடுத்துக்கொள் என்றான். தலையசைத்தவள் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கச் செல்ல மறுநொடியே மின்விளக்கை ஒளிர விட்டான். எங்கே போகிறாய்? பொறு என்றவன் தன் அலமாரியிலிருந்து 10, 15 சட்டைகளை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். இதையெல்லாம் ஒருமுறை நன்றாக அயர்ன் செய்து அப்படியே ட்ராலியில் வேண்டியவற்றை எடுத்து வைத்து அதோடு இதையும் வைத்துவிடு. குட் நைட். காலையில் 5 மணிக்கு எப்படியும் நீ எழுப்ப மாட்டாய், உன்னையும் சேர்த்து நானே எழுப்பி விடுகிறேன் என்றவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் படுக்கைக்கு சென்றான். கையில் மழையாக குவிந்திருந்த அவனது துணிகளை அயர்ச்சியாக பார்த்த காவ்யா அவற்றையெல்லாம் தேய்த்து மடித்து முடிக்கும்போது மணி 2ஐ கடந்திருந்தது. அதன் பிறகு ட்ராலியை எடுத்து இருவரது உடைகளையும் மற்ற தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்து முடிப்பதற்கு மணி 3 ஆகிவிட்டது.
ஒருவாறு அவன் சொன்ன எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அயர்ச்சியுடன் சோபாவில் சாய்ந்தவள் நொடி பொழுதில் உறங்கி போனாள். இதையெல்லாம் உறங்குவது போல் பாவித்து பார்த்து கொண்டிருந்த விக்ரம் எழுந்து சென்று அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். அவளது தலையை வருடி கொடுத்த அவன் அந்த தலையனுள் இருந்து அவளை அவனிடமிருந்து பிரித்து வைக்கும் அந்த ரகசியம் பற்றி யோசித்தவாறே மீண்டும் கட்டிலில் படுத்து உறங்கிவிட்டான். மறுநாள் காலை மூச்சு விடவும் நேரம் கொடுக்காமல் காவ்யாவை அவசரப்படுத்தி அழைத்துச் சென்றான் விக்ரம். எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் காவ்யா ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். முந்தைய இரவு சரியாக உறக்கமில்லாததால் பயணத்திற்கு தனி டிரைவர் ஏற்பாடு செய்திருந்தான். காவ்யாவும் முந்தைய இரவின் தூக்கமின்மை காரணமாக காரில் நன்றாக உறங்கிவிட்டாள். சட்டென்ற பேரொளியில் திடுக்கிட்டு எழுந்தவள் கார் நிற்பதைக் காணவும் தலையை உலுப்பி தூக்கத்தை கலைத்தாள். காரின் டிக்கியிலிருந்து பெட்டியை எடுத்துவிட்டு வேகமாக கதவை அடைத்த டிரைவர் தற்போது பெட்டிகளுடன் சென்று கொண்டிருந்தார். எங்கே இருக்கிறோம் என்பது சரியாக தெரியாவிட்டாலும் அவள் மேல் பட்ட சிலிர் காற்று அது ஒரு குளிர் பிரதேசம் என்பதை உணர்த்தியது. கோவையிலிருந்து 2 மணி நேரத்திலேயே ஊட்டி சென்று விடலாம். ஆனால் அவளது கைக்கடிகாரம் சற்று அதிக நேரத்தை காட்டியது. அப்படியெனில் இது என்று அவள் யோசனை விரியும் போதே காரின் முன்பக்க கதவின் ஜன்னல் வழியே தலையை உள்ளே நீட்டிய விக்ரம், தூக்கம் முடிந்தது என்றால் உள்ளே வா, இல்லை இங்கேயே ஓய்வெடுத்து அலுப்பு தீர்ந்தபின் உள்ளே வா, அதுவரை நான் உள்ளே அறையில் இருக்கிறேன் என்றான். அந்த குரலில் எந்த உணர்வையும் காவ்யாவால் புரிய முடியவில்லை. ஒருவேளை தேனிலவுக்கு செல்லும் வழியில் இப்படி உறங்கிக் கொண்டு வருகிறாளே என்று குறைபடுகிறானோ? ஆனால் அவர்களுக்குள் வேறு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இது என்ன பெரியது என்று காவ்யாவுக்கு தோன்றியது. ஒருவேளை அவளை உடன் வைத்துக்கொள்ள விருப்பமில்லையோ? அப்படி நினைப்பவன் ஏன் அவளை அழைத்து வர வேண்டும்? அம்மாவின் வற்புறுத்தல் என்றானே. ஒன்றும் விளங்காமல் போனவனை ஓரக்கண்ணால் முறைத்தவாறே தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கார் கதவை திறந்தாள். ஆனால் அந்த புதுவகை காரின் கதவு திறப்பேனா என்று சாதித்தது. அவளும் கைப்பிடியை அங்கே இங்கே சுற்றி பார்த்தாள். இதனை சுவாரஸ்யமாக பார்த்து ரசித்து கொண்டிருந்த விக்ரம், சுற்றி விளையாட இது தருணமல்ல மன்னா என்று ஏதோ ஒரு திரைப்படத்தின் நகைச்சுவை வசனத்தை சொல்லி அவளை கேலி செய்தபடியே வெளிப்புறத்திலிருந்து கதவை திறந்து விட்டான். கார்ல்டான் கொடைக்கானலில் அது ஒரு பெரிய அழகிய 5 நட்சத்திர விடுதியாக இருந்தது. அகல விரிந்த கண்களுடன் அதன் அழகை ரசித்தவாறே காவ்யா கணவனை பின் தொடர்ந்தாள். பொதுவாகவே லிப்ட் வசதியை பயன்படுத்தாத விக்ரம் காவ்யாவை அழைத்து கொண்டு படிவழியே நடந்து சென்றான். தளத்தின் ஒவ்வொரு ஓரத்திலும் வைக்கப்பட்டிருந்த அழகிய வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த மண் ஜாடியையும் அதிலே இருந்த வண்ணமயமான மலர் கொத்துக்களையும் கண்டு உற்சாகமான காவ்யா வேகமாக நடக்க தங்கள் அறையின் வாயிலில் நின்ற விக்ரமின் முதுகில் மோதினாள். அது 2வது முறை. இதே சம்பவம் முன்பு ஒரு முறை அவர்கள் வீட்டிலும் அரங்கேறி அதற்காக அவள் வாங்கி கட்டியது நினைவுக்கு வந்தது. இப்போது அவன் என்ன சொல்லுவானோ என்ற பயத்தில் அவள் அனிச்சையாக கண்களை மூடிக்கொள்ள தன் 2 கைகளாலும் அவளது 2 கன்னங்களையும் பிடித்து ஆட்டிவிட்டு உள்ளே போனான் விக்ரம். கண்களை திறந்த காவ்யாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இது என்ன புது பழக்கம்? உள்ளூர எழுந்த அச்சத்துடன் அறையினுள் நுழைந்தவள் முதலில் தேடியது கட்டிலைத்தான். அவள் நினைத்தது போலவே அது ஒற்றை ட்ரிபிள் காட். அவளது பெரிய கண்கள் அங்கே இங்கே சுற்றி மற்ற முனையில் கிடந்த கவுச்சை கண்டறிந்தது. அப்போதுதான் உயிர் வந்தது போல் பெரிதாக ஒரு மூச்சை விட்டபடி மேலே நடந்தாள் காவ்யா. ரூம் பாய் டிராலியை கொண்டு வந்து கபோர்டில் வைத்தான். ஏசி மற்றும் ஹீட்டரின் ரிமோட்களை எடுத்து பார்வையில் படும்படி வைத்துவிட்டு சென்றான். குளித்து கிளம்பு காவ்யா, சாப்பிட்டுவிட்டு வெளியே போகலாம் என்றான் விக்ரம். 5 நிமிடங்களில் குளித்து தயாராகி வந்த காவ்யாவை பார்த்தான் விக்ரம். இங்கேயும் இந்த குளிரிலும் புடவைதான் கட்டிக்கொள்ளப் போகிறாயா? புடவை தாவாணி தவிர வேறு உடை அணிந்து பழக்கமில்லை என்றாள் காவ்யா. ஐயோ கடவுளே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்திருக்க வேண்டும் நீ என்று முகத்தை சுளித்தவன், என் ஜீன்ஸையும் சட்டையும் போட்டுக்கொள்கிறாயா? புடவையில் எப்படி குளிர் தாங்குவாய் காவ்யா என்று மீண்டும் கேட்டான்.
ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இதுதான் பிடிக்கும். இதுதான் வசதியாகவும் இருக்கும் என்றவள் இரு காதுகளின் ஓரங்களிலும் இருந்து சிறிய முடிக்கற்றைகளை எடுத்து பின்னிக் கொண்டாள். அவளை பார்த்து தோள்களை குலுக்கியவன் தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கிச் சென்றான்.